இந்த ராதை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. விடிஞ்சது வீட்டை விட்டு போனவரையா இன்னும் வீட்டுக்கு வந்தபாடா இல்ல. எங்கன்னா போனா வந்த ஒரு வார்த்தை சொல்லுதாளா? பொட்ட கழுத இப்படிதான் புருஷ வீட்டுல பண்ணிட்டு கிடந்தாலும் தெரிய மாட்டேங்குது. வாட்டை இன்னைக்கு அவன் கால் ரெண்டு உடச்சி விறக்கட்டைக்கு பதில் அடுப்புல இவ காலை வச்சுக்கிறேன். ரெண்டு பிள்ளை பெத்த என்ன பிரச்சனை? ஒன்னுத்துக்கு உதவாதனால போயிடுச்சு. ஒன்னு பொண்டாட்டி பிள்ளை தான் முக்கியம்னு போயிடுச்சு. இன்னொன்னு நிரந்தரமா இங்கே டேரா போட்டுருச்சு. புருஷன் பிள்ளைய பத்தி ஏதாவது பேச்சு கேட்டாலும் மறு பேச்சு பேச மாட்டேங்கிறாளே இவ. வயசான காலகட்டத்தில் இன்னும் எத்தனை நாளைக்கு உண்டி கட்டி எப்படியே படுத்து கிடக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இம்பிட்டு நல்ல பிள்ளை மருமவ பேர பிள்ளைன்னு சுற்றி ஆளுகளாக கிடந்தாவோ அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு கிடந்தேன். இப்போ பேச்சு துணை கூட ஆள் இல்லாமல் இப்படி படுத்து கிடக்கலே. என்னைய பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ ஒரு நோஞ்சா நாட்டம் கிடக்கேன். சொகுசா உட்காந்துக்கு 3 வேளை நேரம் துணுக்கிட்டு கிடந்தேன். இப்போ 3 வேளை சோறு யார் ஆக்கி போடுவான்னு ஏங்க வேண்டியதாக கிடக்கு. அவசரப்பட்டு வாத்தி விட்டுட்டு போல இருக்கு. என் பிள்ளைங்கிறது இருந்தால் இப்படி நான் புலம்பிருக்க போட்டேன் போல இருக்கே. என்ன பண்ணி தொலை? அவன் நல்லதுக்காண்டி நான் பார்த்து செஞ்சேன். ஆனால் அவனுக்கு நான் எதுக்காக பண்ணுறேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். யாருக்காண்டி நான் பாடுபட்டனோ அந்த பாவே என்னையும் புரிஞ்சுக்கலையே. பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டானே, அவங்களுக்கு தான் அவருக்கு தான் முக்கியமாக போயிட்டான். தாத்தா கரையில் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்ணா தெரியுது. அது எப்படி தான் கல்யாணம் ஒன்று ஆனாலே போதும் பொண்டாட்டி பேர் கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி தாசனாவே மாறி போயிடாவோ. ஆத்தக்காரிங்களும் அப்பக்காரனும் மதிக்கிறது கூட கிடைக்க மாட்டேங்குது. இந்த காலத்து பிள்ளைங்க 100ல் 1 2 அப்பா அம்மாவை பொறுப்பாக இருந்து பார்த்துக்குதுங்க. அதில் ஒன்று தான் என் பிள்ளைன்னு நினச்சினே. இப்போ அவனு என்னை இப்படி தனியாக புலம்பு விட்டுட்டு போயிட்டானே. என்ன இந்த அம்மா தனியாக புலம்பிட்டு கிடக்கு? பைத்தி ஏதாச்சும் பிடிச்சி போச்சா? நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வாடகை போவோம். ஏன் இந்த டீ நில்லே. என்னம்மா கேட்டி என்னோட நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ பாட்டுக்கு போயிட்டே கிடக்குவா. இங்கே ஒரு மனசு சோப்பால படுத்து கிடக்குனே, அது கூட உன் கணக்கு தெரியல. என்னடா இது அம்மா சோப்பால படுத்து கிடக்காவளே, உடம்பு ஏதாச்சும் முடியலையா? சாப்பிடலையா? ஒரு வார்த்தை கேட்போம். உடம்பு என்ன பண்ணது தெரியலையே, ஆஸ்பத்திரிக்கு போவோம்னு ஒரு வார்த்தை கேட்போம்ட்டு உனக்கு கொஞ்சமாவது என்ன கட்டி நீ பாட்டுக்கு பார்க்காத மாதிரி நேரம் பருவா. இந்தா இப்போ எதிர்த்து நின்று நல்லதானே பேசிட்டு கிடக்க. அப்புறம் என்ன வந்துச்சு உனக்கு? இல்லை நான் வேற அக்கறை விசாரிக்கணுமோ? சொல்லு பாப்பா. அடிக்கழுது என்ன டீ சத்தம் போட்டு கத்திட்டு கிடக்குவா? ஆமா எங்கடி போயிட்டு வரவா? நானும் பார்த்துட்டு இருக்கேன். காலையில் கழுவி போனவா இந்த மத்தியானமே ஆக போகுது. இப்போதான் வர வீட்டுக்கு. இதை நீ வர நேரமா? சொல்லிட்டு எங்கடி போயிட்டு வருவா? பார்லருக்கு போயிட்டு வரேன். என்னது பார்லருக்கா? ஐயோ அவசரத்தில் உளறிட்டுமே. அது வந்துமா பார்லர் இல்லைம்மா, பார்லருக்கு பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னது பார்லருக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு வீடா? உனக்கு யாரடி இந்த ஃப்ரெண்டு? அப்படி உனக்கு யார் ஃப்ரெண்டு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. இப்போ என்ன புதுசாக ஃப்ரெண்டு? ஐயோ ஐயம்மா எனக்கு தெரிஞ்சவங்க மாவையே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? வீட்டுக்கு வர சொல்லி என்னை கூப்பிட்டாங்க, அதான் அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன். என்ன மாட்டி இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்க. ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு கிடந்து வச்சுக்க. அப்போ நான் மனசே இருக்க மாட்டேன். சும்மா பார்க்குறவங்க கிட்டலாம் பழக்க வழக்க வச்சுக்கிறது நல்லா இல்லை பார்த்துக்க. ஏம்மா போது நீ பாட்டு சும்மா புலம்பிட்டு கிடக்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை வேணும் இல்லை. உன் வாழ்க்கையை பற்றி நான் தான் நீங்கள் புலம்பிட்டு கிடக்கேன். உனக்கு ஏதாவது கொஞ்சமாக அக்கறை கிடக்க பாரு. அங்கே உன் புள்ள கிடக்கா புருஷன் கிடக்கா அவங்களை பற்றி ஏதாவது ஒரு அக்கறை இருக்கா? ஒரு போனை போட்டு என்ன போட்டு பேசவே இல்லையா? உடைய நினச்சி நான் இங்கே புலம்பிட்டு கிடக்கேன். பெத்த வயிறு பற்றி தெரியுது. நீ என்னடா இவங்களை பார்க்க போகிறேன் அங்கே பார்க்க போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு கிடக்குவா. ஏமா இப்படி நைன் வெறுப்பேத்துற? சே இனிமேட்டு நான் எங்கேயும் போல. போதுமா? விடு, வீட்டிலே கிடக்கேன். உன் கண்ணு முன்னாடியே நடக்கேன். போதுமா? ஆமா இந்த ரோசத்தை ஒன்றும் குறைச்சல இல்லை. வீட்டில் ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. என்னது வேலை செய்து இல்லையா? ஏமா இப்படி அப்பட்டமா போய் பழுகுற? கேஸ் அடுப்பு திந்து போச்சு. இப்போ விறகு உடைச்சான்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வேட்டி அனுப்பி விட்டு நானும் அலைஞ்சி திரிஞ்சு காட்டு மேடெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு 2 கட்டு சுள்ளி பொறிக்காந்து கொடுத்தேன். அதை பற்றி நீ ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொன்னியா? சொல்லு பாப்பா. சுள்ளி பொறுக்க போய் என் காலில் சுள்ளி ஏனத்தான் மிச்சம். வழியில் நடக்க முடியாமல் ஒரு நாள் புள்ள நோண்டிட்டு கிடந்தேன். அந்த அளவுக்கு முள்ளு பொத்து போய் விட்ட காலை சீவு வச்சு காலை ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு போயிருக்கும் போல. என்னை இந்த நிலைமை ஆளாக்குனது நீதான். ஆமாட்டி இதுக்கு ஆண்ட சில்லி பொறிக்காந்துட்டு பேசுது பேச்சு. அது ஒரு நாள் அடுப்பு கூட ஆகாது நீ பொறிக்காதது. நான் தான் போய் 2 கட்டு கட்டியாந்தேன். 3 வேளை சோறு ஆக்கி திங்குறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி விறகு உடைச்சாரணும். அதை விட்டுட்டு இந்த காக்கா குருவியெல்லாம் கூடு கட்டுமே அந்த மாதிரி சுள்ளியை பொறிக்காந்துட்டு பேசுது பாரு பேச்சு. இனிமேட்டு என்னால 3 வேளை சோறு ஆக்கிட்டு கிடக்க முடியாது. நீ ஒரு வேளை சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறவோ. கேஸ் அடுப்பு இல்ல. 3 வேளை அடுப்புல உட்காந்துட்டு ஊதிக்கிட்டு ஆக்கிட்டு உட்காந்துருப்பாவா? இனிமேட்டு கூழ் கரைச்சி வச்சிருந்துட்டியா? காலையில மதியானத்துக்கு கூழ் தான். ராத்திரி ஒரு நேரம் தான் உங்களுக்கு சோறோ ஏதாவது டிப்பனோ ஏதாவது செய்ய முடியும். ஆமாட்டுதான். என்னது கூழா? எம்மா எனக்கு கூழுக்கு ஆகாது உனக்கு தெரியும்ல. ஆமாட்டி உடம்புக்கு நல்லதுலாம் உங்களுக்கு ஆகாது. கண்ட கருமானத்துல ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு திங்கிறது உனக்கு நோகாம ஆகுமாக்கும். என்னது கண்ட கருமமா? அதெல்லாம் காஸ்ட்லியான ஃபுட்டு. ஆமா இந்த மாதிரி பெரிய பாறையிலே படிச்சு பறந்துவோங்க. இங்கிலீஷ் தவிர துறைக்கி எதுவுமே வாயில வராது. ஆளே அவளை பாரு. நீ என்னமா பண்ணிட்டு போ. இனி மட்டும் கூழ் தான் நம்ம வீட்டுல காலையிலுக்கும் மதியானத்துக்கும் அதுதான் என்னால செய்ய முடியும். ராத்திரிக்கு மட்டும் தான் ஏதாவது செய்வேன். ஆமாட்டதியா நீ குடிச்சா குடிக்க கட்டி பட்டினியா கடை. என் வீட்டுல கலக்கிற வரைக்கும் கஞ்சியா கூழோ என்னால முடிச்சுதான் ஆக்கி பண்ண முடியும். இஷ்டம் தான் குடி. கஷ்டமா இருந்தா பொட்டி படிக்க எடுத்து புடிச்சு விட்டுக்கு போ. ஓஹோ கிளவி நம்மளை துரத்து விட்டுறதுக்காண்டியே இந்த பிளான் போடுது போல. அது சரி
ஏம்மா என்னம்மா இப்படி பேசிட்டே? நீ என்ன ஆக்கி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவோமா? எனக்கு கஞ்சி காய்ச்சி குடிச்சுட்டு நீ என்ன கறி சோற திங்க போற? நீ அதே கஞ்சி தானே குடிக்க போற? அப்படி இருக்கும்போது நான் எதுக்குமா கவலைப்பட போறேன்? நீ என்ன வேணாலும் செஞ்சு கொடுமா. உன் கையால சாப்பிடுறது அமிர்தமா, அமிர்தம். கல்யாணம் ஆகி ஒவ்வொரு பொண்ணும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அம்மா கையால சாப்பிட மாட்டோமான்னு எப்படி ஏங்கிட்ட ஈரணும் தெரியுமா? அம்மா கையால சாப்பிடுறதுல மகளுக்கு கிடைச்ச வரமா வரோம். என்ன டீ வரோம் ரோட்ல இருக்கிற மரம்னு சொல்லிக்கிட்டு பேசி கிடக்குவா? நீ என்ன ஐஸ் வச்சாலும் என்னால எந்த சோறு குழம்பு பொரியல் கூட்டுன்னு ஆக்கி வச்சு கிடக்க முடியாது. அம்பட்டியா இங்காரு நீ வீட்டுல இல்லாத நேரம் ஏதோ உனக்கு ஒரு கடுதாசி செஞ்சுட்டு பாத்தீங்க. இங்க நேரு நான் எடுத்துட்டு வரேன். என்னது கடுதாசியா? எனக்கா? யாரு என்னவா இருக்கும்? ஏதோ ஒன்று நல்ல வேலை எங்கள் அம்மாட்ட தப்பிச்சாச்சு. பால் இருக்க போனேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பணம் எப்படி வந்துச்சுன்னு அது ஒரு 10 கேள்வி கேட்டிருக்கோம். நல்ல வேலை எங்கள் அம்மா பீரோல் வச்சிருந்த பணத்தை எடுத்தது அதுக்கு தெரியாது போல இருக்கு. இன்னமும் பார்க்கல போல. அதனாலத்தையும் அமைதியாக கிடக்கு. பார்த்துருந்தா சாமியாட்டாலும் ஆடி இருக்கும். இருந்தாலும் சாப்பிட்ற விஷயத்தில் மாட்டிவிட்டனே. இந்த கூளை இப்போ யார் குடிக்கிறது? என்ன டீ எதை யோசனை பண்ணிட்டு இருக்குவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். சரி சரி இந்தா உனக்கு வந்திருக்க கடுதாசி. என்ன ஏதுன்னு நீயே பிரிச்சு பாரு. என்ன இது லெட்டர் எங்கிருந்து வந்திருக்கு? விவாகரத்து நோட்டீஸ் இந்த மனசு அமைச்சிருக்காரா? என்னட்டி எதை கடுதாசி யாரு போட்டிருக்கா? நம்ம சொந்தக்காரங்க ஏதாவது போட்டிருக்காங்களா? ஆமா உன் சொந்தக்காரங்க கடுதாசி போட்டிருக்காவோ. விவாகரத்து நோட்டீஸ். விவாகரத்து நோட்டீஸா? அப்படி என்னடி அது விசேஷம்? எந்த சொந்தக்காரையே கடுதாசியில் அனுப்பி விட்டுருக்குது? வீட்டுக்கு வந்து முறையா வைக்கணும்னு அறிவு கூட இல்லை பாரு. அந்த சொந்தக்கார பேரை சொல்லி அவங்களுக்கு போன போட்டு விசாரிப்போம். கடுதாசியில போட்டுவிட்டு கமுக்குமா கிடக்காவளா? அந்த விஷயத்துக்கு நம்ம கிளம்பியே போக கூடாது. எவ்வளவு திமிரு இருந்தா கடுதாசியில போட்டுருப்பாவா? ஒரு வார்த்தை போன் போட்டு கூட சொல்லல பாரு. கொள்ளுப்படுத்துவதா? அப்படி யாரும் தெரியலையா சொந்தக்காரவா? கண்டிப்பா இந்த சொந்தக்காரையும் உன் அண்ணி விட்டு சைடா தான் இருக்கும். அவங்க தான் திமிரு பிடிச்சி கிடக்குவா. முறையா வீட்டுல வந்து வைக்காம பத்திரிக்கையா இப்படி கடுதாசியில அனுப்பி விட்டுருக்காங்க பாரு. ஜிமோ கடுப்பெத்ததுமோ உன் அண்ணி விட்டு சொந்தம் இல்லையோ? அப்ப நம்ம விட்டு சொந்தமா? அது யாருடி? ஐயோ கடவுளே ஜம்மா, விவாகரத்து நோட்டீஸ்ன்றது விசேஷ நோட்டீஸ் கிடையாது. இங்கே பாரு உன் மருமக பிள்ளைதான் எனக்கு அமைச்சிருக்காரு. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை வீட்டுல என்ன விசேஷம்? ஐயோ ராமா, இந்த அம்மா கிட்ட என்னத்து சொல்ல? ஏமா விவாகரத்து நோட்டீஸ்னா இனி மட்டும் அவருக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எங்க வாழ்க்கை இதோட முடிக்க போறேன்னு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. உனக்கு மாப்பிளைக்கும் இனி வாழ்க்கையில எந்த சொந்தமும் கிடையாதா? அப்படியே சொல்லியிருக்காரு. பின்ன வேற என்ன சொல்லியிருக்காரு? எவ்வளவு திமிரு பத்தி அவருக்கு? விவாகரத்து நோட்டீஸ் எனக்கு அமைச்சிருக்காரு. அட கடவுளே, இப்படி என்ன செய்வேன்? என் மாவ வாழ்க்கை இப்படி அந்தரத்துல ஊத்துல ஆடிட்டு கிடக்கே. ஏமா இதெல்லாம் எல்லாம் விட ஒப்ப நிக்கிறதுக்கு பேசாம அமைதியா உட்காரு. எட்டி பாவி மாவளே, உன் வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுன்னு நெஞ்செல்லாம் பதறிட்டு கிடக்கு. துடியா துடிச்சிட்டு கிடக்கே. நீ என்ன ஒரு ஓரமா உட்காருன்னு சொல்லிட்ட? குளிப்படுத்துவல உனக்கு அடித்தானே நான் இங்க உட்காந்து அழுதுட்டு கிடக்கேன். உன் வாழ்க்கை பத்தி கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லையா? ஒத்த புள்ள பெத்து போட்டு வச்சுட்டு அங்க கிடக்கு. அப்ப இருந்து நான் சொல்லிட்டு கிடைக்கேன். புருஷனுக்கு போன போட்டு பேசுதியான்னு கேட்டா ஒரு பதில் சொல்றது கிடையாது. உனக்காண்டி நான் தான் இங்க உட்காந்து பேசிட்டு கிடக்க, புலம்பிட்டு கிடக்கேன். நீ என்னடா இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வந்துட்டு கிடக்க. ஆரம்பத்துல சொன்னேன் புள்ளி அங்க விட்டு இங்க வந்து கேட்டி போட்டு உன் புருஷன் பேசினாரு அவரோட போய் இருந்து குடும்பம் நடத்துற வழியை பாருட்டின்னு சொன்னேன். எங்கடா என் பேச்சு காதுல வாங்குதே நீ? அந்த மனுஷன் சொன்னாரு இனி மட்டும் என் பின்னாடி வரக்கூடாது, குழந்தை பார்க்க வரக்கூடாதுன்னு. ஓவர பேசுறது என்னமோ அவர் துரத்து விட்டு எங்க போறதுக்கு வீடே இல்லாத மாதிரி. அதனால தான் நான் அமைதி இங்க கிடந்தேன். ஆனா எவ்வளவு கொழுப்பு இருந்தா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிப்பாரு. இதுக்கு அவர் நிச்சயம் பதில் சொல்லி ஆகணும். ஐயோ கடவுளே, என் குடும்பமே இப்படி ஆகி போச்சு. ஒருத்தன் என்னடா புள்ளாட்டி புள்ளதாமிக்கு என்ன பொட்டியை தூக்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தி பிறந்த வீட்டிலே உட்காந்துட்டாலே, புகுத்து வீட்டுக்கு போக முடியாத மாதிரி படிப்பட்டியே. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. பொழைக்க தெரியாதவளா கிடக்காளே. புருஷ புள்ளைய இப்படி இப்படி இருக்கேட்டி நான் என்ன செய்ய? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த மனுஷனுக்கு நானே போன போட்டு பேசிக்கிறேன். நீ அமைதியா போ. எட்டி நில்லுட்டி. அடியே நான் பாட்டு கத்திரி கிடக்கு. இவ பாட்டு உள்ள போயிட்டு கிடக்கல. திமிர எடுத்துவேன். இவன் வாழ்க்கையே அந்தரத்துல தொங்கிட்டு கிடக்கு. ஏதாவது வாய் வந்து பேசிட்டால பாரு. ஏன் வாய் அடக்கிறதுல இவங்க குறியா கிடக்காளுக்கும். என்ன பாருங்க காலையில இருந்து வீட்டுல இருக்க, இன்னைக்கு வேலைக்கு கிளம்பலையா? இல்லம்மா, அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதனால போல. சரிப்பா, இந்த மோர் கொஞ்சம் குடி. ரோஸ் என்னமா பண்ணுதா? குளிக்க வச்சுட்டு தூங்க வச்சேன், நல்லா தூங்கிட்டு கிடக்கா. சரிம்மா, புள்ளைய கொஞ்சம் பாத்து கொடுக்க. என்னதான் இருந்தாலும் அம்மா வேணும்னு அவ கேட்கலனாலும் அம்மா ஏக்கம் எல்லாமே இருக்காதுல்ல. அதனால அவளுக்கு கொஞ்சம் நல்லா பாத்து கொடுக்க. ஏதாவது தப்பு பண்ணா அடிக்காதீங்க, திட்டாதீங்க, சரிங்களா? நான் ஏன்டா என் பேத்தி திட்ட போறேன்? குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும், ஓடி ஆடி விளையாடிட்டு சேட்டை பண்ணதானே செய்யா. சரிம்மா, வாழ வேண்டிய வயசுல உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்துக்கிற வீட்டுக்கு. இந்நேரத்துக்கு அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிட்டேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவளுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். கிடைச்ச உடனே கண்டிப்பா அவளுக்கு எனக்கு போன் பண்ணுவா, பாத்துக்கிறியா? பாத்தீங்களா, இத்தனை நாளா போன் அடிக்காதுவ, இப்ப போன் பண்றா பாருங்க. கண்டிப்பா விவாகரத்து நோட்டீஸ் அவ கைக்கு போயிருக்கும், அதனாலத்தையும் போன் அடிக்கிறா. இருக்கு, நான் பேசிட்டு வரேன். யாரு கண்டுபட்டுச்சோ என் புள்ள வாழ்க்கை இப்படி வீணா போயிடுச்சு.
நீ ஒன்றும் கவலைப்படாத பராகு. அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுப்பேன். அதுக்கு முதல்ல உன் வாழ்க்கையில இருந்து அந்த வீணா போனவன் வெளியே போகணும். அதுக்கு உனக்கு அவளுக்கு விவாகரத்து ஆகணும். ஆனதுக்கப்புறம் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்க. நீ கவலைப்படாமல் இருக்கணும் ரகு. ஏன் ஆமாண்டி, நான் தான் அனுப்புனேன். இப்போ என்ன அதுக்கு உனக்கு? உன் திமுறல என்கிட்ட காட்டுவாள வச்சுக்காத. நீ எப்போ இவ்வளவு கேவலமான காரியம் பண்ணியோ அப்பவே நான் எல்லாத்தையும் வந்து முடிச்சுக்கவும் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் மூஞ்சிலே முடிக்காத. பிள்ளைய நான் பார்த்து பார்த்துக்கிடுவேன். அதை பத்தி நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்துக்க, உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்க. இனிமேட்டு என் மக வாழ்க்கையில என் வாழ்க்கையில குறுக்க வர்றது அம்பட்டுதான். அதுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். ஒழுங்கு வந்து கையெழுத்து போட்டு கிளம்பி போற வழியா பாரு. கையெழுத்து போட முடியாது. என்னையா பண்ணுவ? போட வைப்பண்டி, நீ போட வைப்பேன். அது எப்படி போட முடியாது நீ சொல்லுவ? உன் கூட இதுக்கப்புறம் என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையும் கிடையாது. என் மகளை நான் வளர்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை நீ பார்த்துக்க மாட்டேதியா? ஒழுங்கு மரியாதை நோட்டீஸ் போட கையெழுத்து போட்டு விட்டு அவ்வளவுதான் சொல்லுவேன். கோர்ட்ல இருந்து கூப்பிடும் போது கிளம்பி வா. இனி மட்டும் உனக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இதோட போன் மட்டும் வெளியே வச்சுக்காத. போய் போனேன். என்னப்பா ரகு, என்னப்பா ஆச்சு? திமிர் எடுத்துவேன். போன போட்டு நோட்டீஸ் அனுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? நான் தான் அனுப்புனே தெரியுதுல. அப்படி எதுக்காக என்கிட்ட கேள்வி கேட்கற சொல்லுங்க. இவ்வளவு வயசுனாலே புள்ள எப்படி இருக்கு, புருஷன்காரன் எப்படி இருக்காரு ஒரு வார்த்தை அக்கறை கூட பேசல. பாத்துக்கிடுங்க. எடுத்து முன்னே நாய் மாதிரி எரிஞ்சல வீதா. இதுல இருந்து தெரியுது அவளை திருந்தவே மாட்டாமா. கொஞ்சமாவது அக்கறையா அன்பா ஒரு 4 வார்த்தை பேசியிருந்தா கூட என் மனசு ஏதோ கொஞ்சம் ஆறி இருக்கும். சரி, இந்த விவகாரத்தை பத்தி அப்படி பேசலான்னு கூட யோசனை பண்ணிருப்பேன். ஆனா அவ என்னைய மரியாதை இல்லாம பேசுறா. மக பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறா. அது சரி, புள்ளைய பெத்ததோட சரி. அவ எங்க பொறுப்பா வளர்த்தா? நான் தான் புள்ளைய போட்டு வளர்த்துட்டு கிடைக்கேன். எல்லாம் திமுருமா. அவங்க அம்மா வீட்டுல 3 நேரம் உட்காந்துட்டு சொகுசா சோத்திங்களா அந்த திமுரு. இம்புட்டு நாளாவது ஒரு வார்த்தை போன போட்டு புள்ள எப்படி இருக்குன்னு கூட கேட்கல பாருங்க. அவளுக்கு எந்த அக்கறையும் இல்லை. காலத்துக்கும் அங்கே கடக்கட்டும். நீ உடுப்பா, எதுவும் யோசனை பண்ணாத. நீ அவளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துரு, அதுதான் நல்லது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். குழந்தைய பாத்துக்குமா? சரிப்பா. அப்படியே இப்பதான் நிம்மதி. என் மக வாழ்க்கையில அந்த சனியை ஒழிஞ்சாலே இதுக்கப்புறம் என் மக வாழ்க்கை நிம்மதியா இருக்கட்டும். கடைசியில புள்ள மோர் குடிக்காமலே வெளியே கிளம்பி போயிட்டானே பாவி மவன். இங்க இருந்தாலும் படுத்துறா, ஊர்ல இருந்தாலும் படுத்துறா. என் பிள்ளைக்கு அவளால நிம்மதியே இல்லை. இனிமேட்டாச்சும் இவனாவது நிம்மதியா இருக்கட்டும்.